அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. காவலர் தேர்விற்கு சில தகவல்களை நம்முடைய சேனல் சார்பாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இப்போ வரக்கூடிய காவலர் தேர்வு எஸ்ஐ தேர்வு லேட் ஆகும். ஆனால் அதுக்கும் கேஸ் போயிட்டுருக்குது. அடுத்தடுத்த கேஸ் போடுறதுனால டிலே ஆகுது. எஸ்ஐ கேஸு விரைவிலேயே முடிகிற தருவாயில் தான் இருக்குது. எப்படின்னா செப்டம்பர் டு அக்டோபரில் எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இந்த பிசிக்கு உண்டான இது வருவோம். இந்த காவலர் தேர்வில் பார்த்திங்கன்னா, நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது லைன் பை லைன் எடுத்த நோட்ஸு அதெல்லாம் படிக்கணும். ஏன்னா திடீர்னு பொறுத்துக்கு கேட்டுடுறாங்க. பொறுத்துக்கெல்லாம் முதல்ல இருக்காது. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் கேள்விகளே இருக்காது முதல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் நிறையா பேர்த்துக்கு எப்படி எடுக்கணும், எப்படி இது பண்ணுறது வழிமுறைகள், அதை தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன் நான். நாளைக்கு அது சொல்கிறேன் நான். கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் தான் நடப்பு நிகழ்வுகள். இது வரைக்கும் நீங்கள் கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா, கால்ஃபர் பண்ண முன்னாடியிலேருந்தே நீங்கள் படிக்கணும். அதாவது இந்த ஜனவரி 1 படிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் டஃப் வைக்கணும்னா, போன வருஷம் 2024 இருந்தும் கேள்விகள் வரலாம். முக்கியமானது வாட் இஸ் வாட் ஒன்லைனர் மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ரொம்ப பெருசாக போட்டு குழப்ப வேண்டியதில்லை. அதில் சரியான விடை பொறுத்துக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. நார்மலாக டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரும். கணக்குனா உளவியல் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற மேக்ஸு வரும், இதுவும் வரும். உங்களுக்கு மென்டல் அபிலிட்டி மாதிரி அறிவு கூர்மை கணக்கு வரும். டயக்ராம் கொடுத்து கேட்பாங்க. ஸோ காலண்டர் சம்ஸ் எல்லாம் வந்து கேட்குறதில்ல, திடீர்னு கேட்டுருவாங்க. காலண்டர் சம்ஸ் கேட்டாங்கன்னா அதில் எல்லாமே இருக்குது. திடீர்னு ஒரு வருஷத்தை கொடுத்து இதே இந்த வருஷத்தில் உள்ள கேலண்டர் எந்த வருஷத்துக்கு மறுபடியும் வருது, அந்த மாதிரிலாம் கேள்விகள் வரும். ஸோ இந்த கேலண்டர் சம்ஸு கம்பல்சரி முக்கியம். அது போக தமிழ் எலிஜிபிலிட்டி 6 to 10 வரைக்கும் இருக்க தமிழ் புக்கில் தான் கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் அதை படிச்சிட்டிங்கனாவே மெயின் எக்ஸாம்லேயும் தமிழ்லேருந்து கொஸ்டின் வரும். அப்போ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை படிச்சுக்கிறது நல்லது. எதையும் விடாமல் படிச்சுட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து இது. டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃபிசிக்கல் டெய்லியும் அட்லீஸ்ட்டு ஒரு 4-5 டைம் ரவுண்ட் அடிங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.